நம்மளை தவிர நம்மளை யாரும் அதிகப்படியாக நினச்சிட்டு இருக்க போகிறதில்ல. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், நம்மளை பற்றி நம்ம பக்கத்தில் உள்ளவங்க ஏதோ நினைக்கிறாங்களோ, ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அதே நினச்சி நம்ம தயங்கிட்டு இருக்கிறோம், பயந்துட்டுருக்குறோம். அதுதான் உண்மை. பொதுவாக நாம் நம்ம ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அந்த விஷயம் செய்கிறதுனால பின்விளைவுகள் எப்படி இருக்கும், அது எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம பயப்படும். முக்கியமாக நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ, இல்லைனா அப்படி ஏதாவது நம்மளை பற்றி திங்க் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறதுனால நாம் இன்னும் அந்த அடிமட்டத்திலே இருக்கிறோம். அதை தாண்டி வரதில் தான் இருக்குது வாழ்க்கையுடைய சுவாரஸ்யமே. அண்ணன் சீமான் ஒரு மேடையில் சொல்லுவார், எப்படின்னா, நாம் நம்முடைய சிந்தனைகளில் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனை தான் நம்முடைய பேச்சாக உருவாகிறது. நம்முடைய பேச்சில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சு தான் நம்முடைய செயலாக மாறுகிறது. நம்முடைய செயலில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய செயல்தான் ஒழுக்கமாக மாறுகிறது. நம்முடைய ஒழுக்கத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஒழுக்கம்தான் வாழ்க்கையாக மாறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல், நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே நேர்மறையானதாக இருக்கணும். நமக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். இந்த நோக்கத்தை நோக்கி நம்ம ஓடணும். இப்போ ஒரு பணக்காரனுக்கும் சரி, ஒரு ஏழைக்கும் சரி, இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான நேரம் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்முடைய சூழ்நிலைகளை பொறுத்து தான் நம்முடைய சிந்தனைகளே அமையுது. ஆனால் நம்ம கொஞ்சம் கவனமாக நம்முடைய சிந்தனைகளை தரம் வாய்ந்ததாட்டு ஒரு பயனுள்ள சிந்தனைகளாக நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும். முதல் படி தான் கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதன் பிறகு வரக்கூடிய எல்லா படிக்கட்டுகளுமே சிறந்த படிக்கட்டுகளாக தான், எளிதான படிக்கட்டுகளாக தான் இருக்கும். நம்முடைய சிந்தனை உயர்வானதாக இருக்கணும். நம்முடைய நோக்கம் தெளிவான நோக்கம் இருந்தது அப்படின்னா அதுக்கு உண்டான சிந்தனைகள், செயல்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சம் நமக்கு ஏற்படுத்தி தரும். மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லை. நாமளை நம்புறது தான் இந்த மோட்டிவேஷனு.